வணக்கம். ஹெல்தியான சுண்டல் வகைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முப்பருப்பு சுண்டல். தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முப்பருப்பு சுண்டலில் 3 வகையான பருப்புகள், அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு மூணுமே 2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வேக வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பருப்புக்கும் வேகிற தன்மை மாறுபடும். அதனால் தனித்தனியாக இதை கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பருப்பை வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வடச்சட்டியில் போடுங்க. குக்கரில் போடும்போது கேர்ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ வேக வச்ச பருப்பை ஒரு சைடு வச்சுருங்க. அதுக்கான தாளிப்பை செய்வோம். வடச்சட்டியில் 1 கரண்டி எண்ணெய் விட்டு அதில் கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த இடத்துல பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் சாமிக்கு செய்கிறதுனால, பிரசாதமாக இருக்கிறதுனால வெங்காயம் சேர்த்திக்கலைங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகாயை கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இப்போ அதில் பருப்பு சேர்த்துறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், துருவின தேங்காய் உங்களுடைய சுவைக்கு ஏற்ப. நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்திருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காயை 1 நிமிஷம் போல் இப்படி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச 3 பருப்பையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்திக்கணும். பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ரொம்ப வெந்து குழஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பிகினர்ஸ் எல்லாருமே குக்கரை யூஸ் பண்ணாமல் வடச்சட்டிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ தனித்தனியாக பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பழக்கமாயிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எப்போ நீங்கள் விசில் ஆஃப் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப தனித்தனியாக ஒரு வடச்சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு சுண்டலுக்கு நீங்கள் வேரியேஷன்ஸ் நிறைய கொடுக்க முடியும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். 3 வகையான பருப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சுண்டல் இது. இதை நீங்கள் லஞ்சுக்கோ அல்லது உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லேயோ கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது கூட ஏதாவது ஒரு மாவுச்சத்து பொருளும் ஒரு நல்ல வெஜிடபிள் ஜூஸோ அல்லது ஃப்ரூட் ஜூஸோ இல்லை இங்கே சேர்த்திக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பசி தாங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இதோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்தியான சுண்டலை உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயோ அல்லது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கோ கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக வேக வைக்கிறேன் கழுவி. உங்களுக்கு கடையில் வாங்கின ஸ்டோர் பாட் ட்ரை பீஸ் அப்படின்னா, அதாவது காய்ந்த பட்டாணி அப்படின்னா அதை ஊற வச்சுக்கோங்க 8 மணி நேரம் போல். அதுக்கப்புறமா எடுத்து வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா லேசாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பட்டாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி அந்த பட்டாணிகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கிறப்ப நிறைய இந்த சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, கொஞ்சமாக வரமிளகாய், பச்சை மிளகாயை காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் தேவைப்பட்டால் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது சாமி பிரசாதங்கிறதுனால நாங்கள் சேர்த்தலை. இப்போ மாங்காய் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மாங்காவை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக அறுத்து சேர்த்துருக்கேன். இந்த சுண்டலோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த சுண்டல் வேக வச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். அதாவது வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கிறோம். மாங்காய் பட்டாணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை தர்றதுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காயிலையும் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. மெயினாக வயிற்று புண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த பச்சை பட்டாணியில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த சுண்டலை அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கங்க. இப்போ வாசத்துக்காக நறுக்குன கொத்தமல்லி தலையும் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, பீச்சில் செஞ்சு தரப்ப இதில் நிறைய மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லைங்கிறதுனால தான் இதை இப்படி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சுண்டல் வெரைட்டிஸை டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப நேரத்துக்கு பசியும் தாங்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டு சைடில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூட சாப்பிட முடியும். உங்களுக்கும் பிடிச்ச சுண்டல் வெரைட்டியாக கண்டிப்பாக இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.